அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அல் கிராஅத்துல் வாலிஹா அல் ஜுஸ்உல் அவ்வலிலே 44வது பாடத்திலே இன்று நாம் இருக்கின்றோம். இன்றைய பாடத்தினுடைய பாடத் தலைப்பு என்னவென்று சொன்னால் ஜும்லா இஸ்மியா வ ஃபியாலியா. இது முன்னாலே சென்ற பாடம்தான். ஜும்லா இஸ்மியா ஃபியாலியா என்பது முன் சென்ற பாடம்தான். ஆனால் மறுபடியும் இங்கு கொண்டு வருவதற்குரிய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த கிதாபினுடைய ஜுஸ்உல் அவ்வலினுடைய முடிவு இன்னும் 10 பாடத்திலே முடிவடைய போகிறது. அதன் அடிப்படையில் முசன்னிஃப் அவர்கள் முன் சென்ற பாடங்களினுடைய ஒரு இஆதாவாக, ஒரு பயிற்சியாகத்தான் இந்த பாடங்களை, பின்வரக்கூடிய பாடங்களை அமைத்திருக்கிறார்கள். எனவேதான் முன் சென்ற இந்த ஜும்லா இஸ்மியா ஃபியாலியாவினுடைய ஒரு பயிற்சியாக இந்த பாடத்தை அமைத்திருக்கிறார்கள். சரி, வாருங்கள் பாடத்தை நாம் பார்ப்போம். அதுபோல இன்று நாம் இந்த வீடியோக்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது ரகீப் எஜுகேஷன் ட்ரஸ்ட் சார்பாக நடந்து வருகிறது. இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த இதிலே அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதிலே நன்கொடைகள், இன்னும் அன்பு அழைப்புகளை இதன் மூலமாக அனுப்புங்கள், அல்லது கியூஆர் கோடு கொடுக்கப்பட்டுள்ளது, இதிலே ஸ்கேன் செய்தும் அனுப்பலாம். இன்றைய பாடத்தில் முதலாவதாக புதிய ஒற்றை வார்த்தைகள், புதிய வார்த்தைகளை பார்ப்போம். தாலிஅத்துன், உயரக்கூடியது. அல் அர்கு, வியர்வை. சால, ஓடியது. அல்லைமூனு, எலுமிச்சை. அசர, பிழிந்தான். சக்ருன், சர்க்கரை. சுக்குருன், சர்க்கரை. தாப, கரைந்தது. கைத்துஅத்துன், துண்டு. ஷராபுன், தண்ணீர். லதீதுன், சுவையானது. ஜஸாஉன், பகரம். ஷஅர, உணர்ந்தான். இவைகள்தான் இன்றைய பாடத்தினுடைய ஒற்றை வார்த்தைகள். இதற்கு பின்பாக இதற்கு அடுத்ததாக பாடத்தை கிதாபை நாம் பார்ப்போம். அத்தர்சுர் ராபிஉ வஸ்ஸலாசூன, 34வது பாடம். தொலஅத்தி ஷம்சு ஃபிஸ் ஸபாஹி. தொலா என்று சொன்னால் இதற்கு உயரக்கூடியது, உயர்ந்தது என்ற அர்த்தமும் இருக்கிறது. அதே சமயம் உதயமாகக்கூடியது என்ற அர்த்தமும் இருக்கிறது. இவ்விடத்திலே உதயமாகுதல் என்ற அர்த்தம். அஷம்சு, தொலஅத்தி ஷம்சு, சூரியன் உதயமாகியது. ஃபிஸ் ஸபாஹி, அந்த காலை பொழுதிலே உதயமாகியது. தொலஅத் என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. இந்த ஜும்லாவாகிறது ஜும்லா ஃபியாலியாவாக இருக்கிறது. இந்த மொத்த ஜும்லாவும் ஜும்லா ஃபியாலியா. தொலஅ என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. இதிலே ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சிகா. இது இந்த த என்பது இந்த பெண்பாலை குறிக்கக்கூடியது. அஷம்சு என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. பி ஜார் அஸ்ஸபாஹி என்பது மஜ்ரூர். பி என்பது ஜார் ஆகிறது. தொலாத் என்பதிலே தஅல்லுகாகும். ذهب, அவன் சென்றான். ஒவ்வொருவரும், குல்லு ஷக்ஸின், ஒவ்வொரு மனிதரும் சென்றனர். இலா அமலிஹி, தன்னுடைய வேலையின் பக்கம், அவர்களுடைய வேலையின் பக்கம். இந்த அமலி என்று சொன்னால் ஷக்ஸை பார்த்து இந்த ஹாவாகிறது மேலும்.
அந்த மனிதனுடைய வேலையின் பக்கம் ஒவ்வொரு நபரும் தன்னுடைய வேலையின் பக்கம் சென்றனர். தஹப என்பது ஃபியாலே மாவியாக இருக்கிறது. தஹப யذهபு. இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. குல்லு முலாஃப் ஷஹ்ஸின் முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து தஹப என்ற ஃபியாலினுடைய ஃபாயிலாக இருக்கிறது. இலா ஜார் அமலி மஜ்ரூர் முலாஃப் ஹி முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இலா என்ற முலாஃப் இலைஹி ஜார் மஜ்ரூர். இந்த இலா என்ற ஜார் மஜ்ரூர் ஆகிறது. தஅல்லுக் தஹப என்பதிலே தஅல்லுக். வல் அமலு மஹ்பூபுன் லஹு. இன்னும் அந்த வேலையாகிறது மஹ்பூபுன் லஹு, அவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது, பிரியப்படப்பட்டதாக இருக்கிறது. இந்த ஹூ என்பது ஷக்ஸை பார்த்து மீளும். அவனுக்கு பிரியமானதாக அது இருக்கிறது. அல் அமலு வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃப். அல் அமலு என்பது முபுததா. மஹ்பூபுன் என்பது ஹபர். லாம் ஜார் ஹூ மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் இரண்டும் சேர்ந்து தாலுக் அல் அமல் என்பதிலே மஹ்பூப் என்பதிலே தாலுக்காக இருக்கிறது. லாம் ஜார் ஹூ மஜ்ரூர் அல் அமல் என்பதிலே தாலுக்காக இருக்கிறது. ஹாமிதுன், ஹாமிதாகிறவன். ذهب சென்றான், அவன் சென்றான். இலல் மத்ரசதி, அந்த பாடசாலையின் பக்கம் சென்றான். ஹாமிதுன் என்பது இந்த ஜும்லாவை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஜும்லா இஸ்மியாவாக இருக்கிறது. எந்த ஜும்லா இஸ்மின் மூலம் ஆரம்பிக்கிறதோ அதற்கு ஜும்லா இஸ்மியா என்பதாக, எது ஃபியாலின் மூலம் ஆரம்பிக்கிறதோ அதற்கு ஃபியாலியா என்பதாக சொல்லப்படும். ஹாமிதுன் என்பது முபுததா. ذهب ஹபர் ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக இருக்கிறது. இலா ஜார் அல் மத்ரசதி மஜ்ரூர். ஜார் தஹப என்பதிலே தாலுக்காக ஆகிறது. வல் மத்ரசது மஹ்பூபத்துன் லஹு. இன்னும் அந்த பாடசாலையாகிறது அவனுக்கு பிரியப்படப்பட்டதாக, பிரியமானதாக இருக்கிறது. இதிலே வல் மத்ரசத்து வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃப். அல் மத்ரசத்து என்பது முபுததா. மஹபூபத்துன் என்பது ஹபர். லாம் ஜார் ஹூ மஜ்ரூர். தஅல்லுக் மദ്രസா என்பதிலே தாலுக்காக இருக்கும். ரஜஅ ஹாமிதுன் மினல் மத்ரசதி. ஹாமிதாகிறவன் அந்த மதரசாவிலிருந்து திரும்பினான். இந்த ஹூ என்பது ஹாமிதை பார்த்து மீளும். அவனுக்கு அது பிரியப்படப்பட்டதாக, பிரியமானதாக இருந்தது. ரஜஅ ஹாமிதுன் மினல் மத்ரசதி. ஹாமிதாகிறவன் பாடசாலையிலிருந்து திரும்பினான். ரஜஅ ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹாமிதுன் என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. மின் ஜார். அல் மத்ரசதி என்பது மஜ்ரூர். மின் இந்த மினல் மத்ரசதி என்பது ரஜா என்பதிலே தஅல்லுக். வஷம்சு தாலிஅத்துன். இன்னும் சூரியனாகிறது உயரக்கூடியதாக இருந்தது. வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃப். அஷம்ஸ் என்பது முபுததா. தாலிஅத்துன் என்பது ஹபர். வல் ஹர்ரு ஷதீதுன். இன்னும் சூடாகிறது, உஷ்ணமாகிறது. ஷதீதுன் கடினமாக இருந்தது. வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃப். அல் ஹர்ரு என்பது முபுததா. ஷதீதுன் என்பது ஹபர். ஹுவ தஅபானும் மினல் ஹர்ரி. ஹுவ என்பது ஹாமிதை பார்த்து மீறுகிறது. அவன் மதரசாவிலிருந்து திரும்புகிற சமயத்துல சூடாகிறது, உஷ்ணமாகிறது, கடினமாக இருந்தது. அதனால் ஹுவ அவன், ஹாமிதாகிறவன், தஅபானுன் களைப்படைந்தவனாக ஆகினான். மினல் ஹர்ரி அந்த சூட்டின் காரணமாக. இந்த மீன் என்பதுக்கு சபபியாவுடைய அர்த்தத்தை எடுத்தால் சரியாக இருக்கும். அந்த சூட்டின் காரணமாக அவன் களைப்படைந்தான். ஹுவ என்பது முபுததா. தஅபானுன் என்பது ஹபர். மின் ஜார். அல் ஹர்ரி மஜ்ரூர். அல் அரகு யசீலு மின் பதனிஹி. அல் அரகு வியர்வையாகிறது. யசீலு ஓடியது. மின் பதனிஹி இந்த ஹி என்பது ஹாமிதை பார்த்து மீளும். அவன் ஹாமிதனுடைய உடலிலிருந்து வியர்வையாகிறது, ஓடியது. அல் அரகு என்பது
இது முபுத்ததா. யசீலு என்பது ஹபர் என்னும் ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. மின் ஜார் பதனி மஜ்ரூர் முதாஃப் ஹி முதாஃப் இலைஹி. முதாஃப் இலைஹி இந்த மின் ஜார் மஜ்ரூர் இதெல்லாம் சேர்ந்து தால்லுக்கு யசீல் என்பதிலே தால்லுக்கு. ஹுவ ஜலச தஹ்தல் மிர்வஹதி. அவன் அந்த மின்விசிறிக்கு கீழே அமர்ந்தான். மிர்வாஹத் என்று சொன்னால் சீலிங் ஃபேன். அந்த சீலிங் ஃபேன் மிர்வாஹத் மின்விசிறிக்கு கீழே அமர்ந்தான். ஹுவ முபுத்ததா, ஜலச ஹபர் என்னும் ஃபியாலே முலாரி மாதியாக இருக்கிறது. இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. தஹ்த முலாஃப், லர்ஃப் முலாஃப், அல் மிர்வஹதி முலாஃப் இலைஹி. இந்த முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஜலச என்பதினுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. உஹ்து ஹாமிதின், ஹாமிதினுடைய சகோதரி. அகதத்தில் லைமூன, எலுமிச்சை பழத்தை எடுத்தது. வஸ்ஸுக்கர, இன்னும் சர்க்கரையை எடுத்தது. வல்மா, இன்னும் தண்ணீரை எடுத்தது. உஹ்து முலாஃப், ஹாமிதின் முலாஃப் இலைஹி, அகதத் இது உஹ்து முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. அகதத் என்பது ஹபர் என்னும் ஃபியாலே மாதியாக இருக்கிறது. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. இந்த தா என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அல் லைமூன என்பது இதனுடைய மஃஊல். வஸ்ஸுக்கர, வாவ் என்பது அல் லைமூன் என்பதிலே அத்ஃபு. அஸ்ஸுக்கர என்பது இரண்டாவது மஃஊல். வல் மா, இந்த வாவ் என்பது ஜும்லா. லைமூன் என்பதிலே அத்ஃபு. அல் மா என்பது மூன்றாவது மஃஊல். அப்ப இது இந்த மூன்றுமே மஃஊலாக இருக்கிறது. அகதத் என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. வலஅத்தில் மாஅ ஃபில் கூபி, அந்த கோப்பையிலே அந்த தண்ணீரை வைத்தாள். அதாவது இந்த இடத்துல வைத்தாள் என்ற அர்த்தம் வைக்க வேண்டும். ஆனால் அசலிலே எவ்வாறு வரும் என்றால், கோப்பையிலே தண்ணீரை ஊற்றினாள். அந்த அந்த தண்ணீரை எடுக்கிறார். அதைத்தான் இந்த அரபியில வலாத்தில் மா ஃபில் கூப் என்பதாக கூறுகிறார்கள். வலாத் என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. இந்த தீ என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. வலாத், அவள் வைத்தாள். அல் மா என்பது மஃஊலாக இருக்கிறது. ஃபி ஜார், அல் கூபி என்பது மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தால்லுக்கு வலாத் என்பதிலே. வவலஅத்தி சுக்கர ஃபில் மாஇ, முதல்ல என்ன செஞ்சான்னு சொன்னா, கோப்பையில தண்ணீரை ஊத்துனாக. அதற்கு பின்பாக தண்ணீரிலே சர்க்கரையை வைத்தாள். அதாவது சர்க்கரைய வச்சா, போட்டாள். வலஅத், வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்ஃப். வலஅத் என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. இந்த தா என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அஸ்ஸுக்கர என்பது இதனுடைய மஃஊல். ஃபி ஜார் அல் மாஇ மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் வலஅத் என்பதிலே. ஃபதாப, எனவே கரைந்தது. தாப என்றால் கரைந்தது. இந்த ஃபா என்பது இவள் இந்த தண்ணீரிலே சர்க்கரையை போட்டதின் காரணமாக, இந்த ஃபா என்பது சபபியோவை காட்டக்கூடியது. எனவே தாப கரைந்தது. அஸ்ஸுக்கரு, அந்த சர்க்கரையாகிறது. ஃபீஹி, ஹி என்பது மாஐ பார்த்து மீளும். தண்ணீரிலே அந்த சர்க்கரையாகிறது, கரைந்தது. தாப என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. சுக்கரு என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. ஃபி ஜார் ஹி மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் இரண்டும் சேர்ந்து தால்லுக்கு தாப என்பதிலே. சும்ம, இதற்கு பின்பாக, அதற்கு அடுத்தது. சும்ம என்பது அத்துஃபுடைய ஹர்ஃபாக இருக்கிறது. அகதத்தில் லைமூனத, அந்த எலுமிச்சையை அவள் எடுத்தாள். எலுமிச்சை பழத்தை அவள் எடுத்தாள். அகதத் என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. இந்த தா என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அல் லைமூனத என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. வகதஅத்ஹா பிஸ்ஸிக்கீனி, இன்னும் ஹா என்பது லைமூனத்தை பார்த்து மீளுகிறது. அந்த எலுமிச்சை பழத்தை அவள் துண்டித்தாள், வெட்டினாள். பிஸ்ஸிக்கீனி, அந்த கத்தியை கொண்டு
வெட்டினால். வா என்பது ஜும்லா என்பது அத்துஃப். கதஅத் என்பது ஃபிஅல் மாதியாக இருக்கிறது. இது ஹாலிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. இந்த த என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. ஹா இதனுடைய மஃபூலாக இருக்கிறது. பி ஜார் அஸ்ஸிக்கீன் என்பது மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் கதஅத் என்பதிலே. வஅஸரத் குல்ல கித்அத்தின் ஃபில் மாஇல் ஹுல்வி. வஅஸரத் இன்னும் பிழிந்தாள். குல்ல கித்அத்தின் ஒவ்வொரு துண்டையும் ஃபில் மாஇ அந்த தண்ணீரிலே. அல் ஹுல்வி ஃபில் மாஇல் ஹுல்வி இனிப்பான அந்த தண்ணீரிலே ஒவ்வொரு துண்டையும் பிழிந்தாள். வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃப். ஆசாரத் என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. இந்த தா என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. குல்ல முலாஃப் கித்அத்தின் முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து மஃஊல். ஃபி ஜார் அல் மாஇ மௌசூஃப் அல் ஹுல்வி சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஜார் இந்த ஃபி என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக இருக்கிறது. ஜார் மஜ்ரூர் தாலுக் ஹசரத் என்பதிலே. வகாலத் லி ஹாமிதின் இன்னும் ஹாமிதிடம் கூறினார். ஹாமிதுக்கு கூறினால். வாவ் ஜும்லாவின் மீது அத்துஃப். காலத் ஃபியாலே மாதியாக இருக்கிறது. இது காயிப் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. இந்த த என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. லி ஜார் ஹாமித் என்பது மஜ்ரூர். தஅல்லுக் காலத் என்பதிலே தஅல்லுக். என கூறினால் தஆல யா அஹி என்னுடைய சகோதரனே வா. தஆல தஆல என்பது இது அம்ருடைய ஒரு சீகாவாக இருக்கிறது. தஆல என்ற ஃபியாலினுடைய அம்ருடைய சீகா. நீ இங்கு வா. இது ஹாலிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. யா ஹர்ஃப் நிதா. அஹி முலாஃப். யா முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இந்த நிதாவினுடைய முனாதாவாக இருக்கிறது. அந்த தஅபானுன் நீ களைப்படைந்தவனாக இருக்கிறாய். அந்த முபுததா. தஅபானுன் ஹபர். அந்த தஷ்உரு பில் ஹர்ரி சூட்டை கொண்டு நீ உணர்கிறாய். சூடை உஷ்ணத்தை நீ உணர்கிறாய். அந்த முபுததா. தஷ்உரு ஹபர் இன்னும் ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. ஷஅர என்பதிலிருந்து தஷ்உரு. ஷஅர யஷ்உரு தஷ்உரு. ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அந்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. பி ஜார் அல் ஹர்ரி மஜ்ரூர். ஹாதா ஷராபுன். ஷராபுல் லைமூனி இது எலுமிச்சை பழத்தினுடைய ஜூஸ். ஷராப் என்று சொன்னால் இவ்விடத்திலே குடிபானம் அல்லது ஜூஸ் என்பதாக வைக்கலாம். எலுமிச்சை பழத்தினுடைய பழச்சாறு ஜூஸாக இருக்கிறது. ஹாதா முபுத்ததா. ஷராபு இது முலாஃபாக இருக்கிறது. அல் லைமூனி முலாஃபிலேஹி. முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து ஹாதா என்ற முபுத்ததாவினுடைய ஹபராக இருக்கிறது. ஹுவ அதுவாகிறது. இந்த ஷராபுல் லைமூன் ஆகிறது. பாரிதுன் குளிர்ந்ததாக இருக்கிறது. குளிர்ச்சியாக இருக்கிறது. வல் அதீதுன் இன்னும் சுவையானதாக இருக்கிறது. ஹுவ முபுத்ததா. பாரிதுன் ஹபர். ஹபரே அவ்வல். வாவ் அத்துஃபு. லதீதுன் என்பது ஹபரே சானியாக இருக்கிறது. தஃபல்லல் யா அஹி என்னுடைய சகோதரனே நீ வா. தஃபல்லல இது தஃபல்லலு. தஃபல்லல் இது ஃபியாலே அம்ராக இருக்கிறது. கண்ணியத்தோடு நீ வா என்ற பெரியவர்களை அழைக்கும் பொழுது தஃபல்லல் என்ற வார்த்தையை புழங்கப்படும். அரபியிலே கண்ணியத்திற்காக இந்த தஃபல்லல் என்ற வார்த்தையை வாருங்கள் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுப்பதற்காக வேண்டி புழங்குவார்கள். தஃபல்லல் நீ வா. இந்த தஃபல்லல் என்பது ஃபியாலே அம்ராக இருக்கிறது. ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. யா ஹர்ஃபு நிதா. அஹி முலாஃப் இலைஹி. யா முலாஃப் இலைஹி. அஹி முலாஃப். யா முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து யா என்ற ஹர்ஃபின் நிதாவினுடைய முனாதாவாக ஆகிறது. இந்த தஃபல்லல் என்னுடைய சகோதரனே நீ வா. இஷ்ரப் இன்னும் நீ குடி. ஷரிப யஷ்ரபு என்பதிலிருந்து இஷ்ரப் நீ குடி. இது ஃபியாலே அம்ராக இருக்கிறது. ஹாலிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. அந்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. இதற்கு அடுத்ததாக ஃபரிஹ ஹாமிதுன். ஹாமிது சந்தோஷம் அடைந்தான். பிஹாதல் அமலி
இந்த செயலை கொண்டு ஹாமித் சந்தோஷம் அடைந்தான். ஃபரீஹா என்பது ஃபியாலை மாதியாக இருக்கிறது. வாய் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹாமிதுன் என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. பீஜார். ஹாதா இஸ்மி இஷாரா. அல் அமலி முஷார் இலேஹி. இஸ்மி இஷாரா முஷார் இலேஹி இரண்டும் சேர்த்து பி என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. ஜார் மஜ்ரூர் தால்லுக் ஃபரீஹா என்பதிலே தால்லுக். வகால இன்னும் கூறினார். வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப். கால ஃபியாலை மாதியாக இருக்கிறது. ஹுவ என்ற லமீர் ஆகிறது. ஃபாயிலாக உள்ளது. ஷுக்ரன் லக்கி, உனக்கு நன்றி செலுத்துவதாக நன்றியே செலுத்துகிறேன். யா உக்தி, என்னுடைய சகோதரியே. ஷுக்ரன் என்பது போக்கப்பட்ட ஒரு ஃபியாலினுடைய மஃஊலாக இருக்கிறது. ஷுக்ரன் மஃஊல் முத்தலக்காக இருக்கிறது. இது ஷக்கர்து ஷுக்ரன் என்பதாக இதற்கு முன்னால் அந்த ஃபியால் ஆகிறது போக்கப்பட்டிருக்கும். அப்ப மஃஊல் போக்கப்பட்ட ஃபியாலினுடைய மஃஊலாக இருக்கிறது. லாம் ஜார், கி மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தால்லுக் அந்த போக்கப்பட்ட அந்த ஃபியாலினோடு தால்லுக். ஷக்கர்து என்பதிலே தால்லுக். யா ஹர்ஃபு நிதா. உக்தி முலாஃப். யா முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து யா என்பது ஹர்ஃபு நிதாவினுடைய முனாதாவாக இருக்கிறது. அன்டி உக்துன் தகியத்துன், நீ அறிவாளியான ஒரு சகோதரியாக இருக்கிறாய். அன்டி முபுததா, உஹ்துன் மௌசூஃப், ஜக்கியத்துன் சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து அன்டி என்ற முபுததாவினுடைய ஹபராக இருக்கிறது. லக்கி ஜஸாஉன் ஹஸனுன் மினல்லாஹி. லக்கி, உனக்கு, ஜஸாஉன் கூலி, ஹஸனுன் அழகிய கூலி, மினல்லாஹி அல்லாஹ்விடமிருந்து அழகிய கூலி உனக்கு இருக்கிறது. லக்கி லாம் ஜார், கி மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் இஸ்தகர்ர என்ற ஃபியாலினோடு தால்லுகாகி ஹபரே முகத்தம். ஜஸாஉன் என்பது மௌசூஃப். ஹஸனுன் சிஃபத். மௌசூஃப் சிஃபத் சேர்ந்து முபுத்ததா முஅஹர். மின் ஜார். அல்லாஹி என்பது மஜ்ரூர். வ அஹதல் கூப மீ யதி உஹ்திஹா என்பதாக வந்துள்ளது. ஆனால் இவ்விடத்திலே உஹ்திஹி என்பதாக வர வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கு உஹ்திஹி என்பது, இந்த ஹி என்பது பெண்பாலை பார்த்து, ஹா என்பது பெண்பாலை பார்த்து மீளுகிறது. ஆனால் இதற்கு முன்னால் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி என்பதாக தான் இவ்விடத்திலே முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். எனவே அந்த சகோதரனுடைய சகோதரி என்பதாகத்தான் அந்த உஹ்திஹி என்பதாக வர வேண்டும். வஷரீப வாஹத, இன்னும் அந்த அவன் எடுத்தான். யாரு? ஹாமிதை பார்த்து. அதாவது ஹுவ அவன். யார் அந்த அவன்? யாரு? ஹாமித். ஹாமித் ஆகிறவன் எடுத்தான். அல் கூப அந்த கோப்பையை எடுத்தான். மீ எதி கையிலிருந்து. உஹ்திஹா அவனினுடைய, ஹாமிதினுடைய சகோதரியின் கையிலிருந்து கோப்பையை எடுத்தான். வஷரிப இன்னும் குடித்தான். வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப். அஹத ஃபியாலை மாதியாக இருக்கிறது. அஹத யஹுது இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அல் கூப என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. மின் ஜார், யதி மஜ்ரூர் முலாஃப், உஹ்தி முலாஃப் இலைஹி. முலாஃப் இலேஹி. அடுத்து முலாஃப் உஹ்தி என்பது முலாஃப் இலேஹியாகவும் இருக்கிறது, இன்னும் முலாஃபாகவும் இருக்கிறது. இந்த ஹி என்பது இங்கு ஹி என்பது வரும். ஹி உஹ்திஹி. உஹ்தி முலாஃப், ஹி முலாஃப் இலேஹி. முலாஃப் இலேஹி இரண்டும் சேர்ந்து எதி என்ற முலாஃபினுடைய முலாஃப் இலேஹியாக இருக்கிறது. இந்த ஜார் மஜ்ரூர் தால்லுக்கு அஹத என்பதிலே தால்லுக்கு. வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃபு. ஷரீப இது மாதியான காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய ஃபியால். ஹுவ என்ற தமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. வஹுவ மஸ்ரூருன் வஹிய மஸ்ரூரத்துன் ஐவன். வஹுவ அவனுமோ மஸ்ரூருன் சந்தோஷப்பட்ட நிலைமையில். வஹிய மஸ்ரூரத்துன் ஐலன் அவளும் சந்தோஷப்பட்ட நிலையில். குடித்தான். வஹுவ வாவ் என்பது இது ஹாலை குறிக்கக்கூடிய ஒரு ஜும்லாவாக இருக்கிறது, ஒரு வாவாக இருக்கிறது. ஹுவ முபததா, மஸ்ரூருன் ஹபர். வாவ் என்பது இந்த ஹுவ என்பதின் மீது அத்துஃபு. அப்ப ஹிய மஸ்ரூரத்துன்
அவளும் சந்தோஷப்பட்ட நிலையில். இந்த ஐவன் என்பது அவளும், இதோடு இந்த இருவரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த ஐவன் என்பது இருவருமே சந்தோஷப்பட்டார்கள், இருவரும் இந்த செயலின் மீது ஒற்றுமையாக இருந்தார்கள் என்பதின் மீது காட்டக்கூடியது. வாவ் என்பது இந்த ஹுவ என்பதின் மீது அத்தஃபாக இருக்கும். ஹிய முபுததா மஸ்ரூரத்துன் ஹபர். ஐவன் என்பது மஃஊல் முத்தலக்காக இருக்கிறது. இதற்கு முன்பாக ஒரு ஃபியாலாகிறது போக்கப்பட்டு இருக்கிறது. போக்கப்பட்ட ஃபியாலினுடைய மஃஊல் முத்தலக்காக இது இருக்கிறது. ஆக இத்தோடு இன்றைய பாடமாகிறது முடிவடைந்தது. இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகுள்ள மேற்சொன்ன அந்த பாடத்தினுடைய சில ஃபியால்கள், புதிய ஃபியால்கள் வந்துள்ளன. அவைகளுடைய சர்ஃபுகளை அடுத்த பாடத்திலே நாம் காண்போம். இத்தோடு இன்றைய பாடமாகிறது முடிவடைகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.